ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மற்றொரு ஓய்வு நாளிலே தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய நாமத்துக்கே நாங்கள் சகல கனத்தை துதியை செலுத்துவோம். இப்பொழுது நாங்கள் ஒரு பாடல் ஊடாக தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த சகல விதமான ஈவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. பரிசுத்தமான நல்ல பிதாவே, இந்த ஓய்வு நாள் வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே கூடி வருவதற்காக நீர் கொடுத்த அளவில்லாத கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே நம்முடைய வார்த்தையினாலே தொட்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி திடப்படுத்தி அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இந்த காலை வேளையிலேயும் கூட உங்கள் அனைவரோடு கூட திரும்பமாக இந்த ஓய்வு நாள் ஆராதனையின் ஊடாக உங்களோடு இடைப்படுவதை விட்டு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இந்த காலை வேளையிலையும் தேவனுடைய வார்த்தை கூடாக நாங்கள் கடந்து செல்வோமாக. இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு தந்த வார்த்தையை நாங்கள் காலை வேளையிலே வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 41, 40, 29. Isaiah chapter 40 and verse 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். He giveth power to the faint, and to them that have no might he increaseth strength. இந்த காலை வேளையிலே நாம் பார்க்கிறோம், தேவன் நமக்கு பலத்தை தருகிறவராயிருக்கிறார். மற்ற முறையிலே சொன்னால் எங்களுக்கு பலத்தை கொடுக்கிற தேவன். மனிதனுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது பல நேரங்களிலே மனிதன் சோர்வடைந்து விடுகிறான். பல நேரங்களிலே மனிதன் பிறகு காணப்படுகிறான். வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள், வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள், வாழ்க்கையிலே வருகிற வியாதியின் கொடுமைகள், பண கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், எதிராளிகளினாலே வருகிற தொந்தரவுகள், இப்படியான இன்னொரு அந்த பிரச்சனைகள்னாலே மனிதன் சோர்ந்து போகிற நேரம் இருக்கிறது. இப்படியான நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆனபடினால்தான் இந்த வசனத்திலே நாங்கள் வாசம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God gives us a power when we are weak. He increases the strength. ஆனபடினாலே தேவன் பலத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவரை நாம் பார்க்கிறோம், எலியா என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி. அவன் சோர்ந்து போய் அங்கே சூறை செடியின் கீழே படுத்திருந்தான். அவன் நினைத்தான், என்னுடைய வாழ்வு இதோடு முடிய போகிறது. ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என்னை நீங்கள் எடுத்துக்கொள்ளும். Elijah said, that's enough, Lord. I want to die. இதுதான் வாழ்வு என்று சொல்லி, இதுதான் என்னுடைய முடிவு என்று சொல்லி எலியா சோர்ந்து போயிருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை விடவில்லை. அவனுடைய சோர்விலிருந்து அவனை தூக்கிவிட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனபடினாலே அந்த தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். முதலாவது ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19:4 எடுத்து நாங்கள் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். நாங்கள் பார்க்கிறோம், இந்த எலியா பல அற்புதங்களை செய்தவர், பல அதிசயமான காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மனிதன். ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறான்? சோர்ந்து போய் ஒரு சூறை செடியின் கீழே அவன் படுத்துக் கொள்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அவனை அந்த தேசத்தில் இருந்த இசபேல் என்று சொல்லுகிற ஹானியானவள் அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே தேடி தெரிகின்ற நேரத்தில் அவன் நினைத்தான், நாம மாட்டுப்பட்டு விடுவோம், நம்மை அவன் கொண்டு கொலை செய்து விடுவான் என்று பயத்திலே போய் சூரிய செடியின் கீழே படுத்துக் கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம்.
அந்த நேரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், தேவன் விடவில்லை, அவனை விடவில்லை. வாசிக்க, தொடர்ந்து வாசிக்க இந்த வசனத்தை. அவன் ஒரு சிறுச்செடியின் கீழ் படுத்து நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரி, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தணலில் கட்டப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த எலியா சோர்வடைந்தவனாய், பெலன் குன்றினவனாய் அந்த சூறை செடியிலே படுத்துக் கொண்டிருந்த பொழுது அவனை தட்டி எழுப்புவதற்காக தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். அநேக நேரங்களிலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். இனி நமக்கு வாழ்க்கை இல்லை, நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது, இந்த பிரச்சனையை மேற்கொண்டு விடுவோம் என்று சொல்லி அங்கலாய்த்து சோர்ந்து போகிற நேரத்திலே தேவன் நம்மை தட்டி எழுப்புற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவ தூதனை கொண்டு வந்து நம்மை தட்டி எழுப்புற தேவனாயிருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம், சூரச்செடியிலே படுத்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் இந்த மனிதன். யார் அந்த மனிதன்? தேவனாலே பயன்படுத்தப்பட்ட மனிதன். தேவனுடைய அளப்பரிய காரியங்களை செய்த அந்த மனிதன் சோர்ந்து போகிற நேரம். இப்படியா அந்த மனிதன் அநேக நேரங்களிலே சோர்ந்து போகிற நேரம் வருகிறது. அப்பொழுது எங்களுக்கு பலத்தை தருகிறவர் ஆண்டவர். ஆண்டவரினாலே தான் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லப்பட்டது. சத்துவம் இல்லாதவன், பலம் இல்லாதவனுக்கு பலத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நாங்கள் பார்க்கிறோம், இந்த எலியா தட்டி எழுப்பி அவனுக்கு சாப்பாடை கொடுத்த பொழுது அவன் சாப்பிட்டு விட்டு திரும்பவும் படுத்து, இரண்டாவது தடவை தூதர் வந்து அவனை தட்டி எழுப்பி, நீ படுத்து நித்திரை கொள்வது என்ன? நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது, எழுப்பு, ஆகாரத்தை புசி, பெறநடை என்று சொல்லி சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே கூட அந்த எலியாவின் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எலியா என்ன செய்தான்? அவனுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தான். அவனுக்கு ஒரு அந்த நேரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது, நம்முடைய வாழ்வு இதோட முடிந்துவிடும் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்கிறது, அவன் எலியாவுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் நான் என்ன சொல்றான்? இன்னும் பிரயாண தூரம் அதிகமாக இருக்கு, you have a great journey என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் அநேக நேரங்களிலே கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் சோர்ந்து போகிறோம், விழுந்து போகிறோம். இந்த நாட்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எல்லா தேசங்களிலேயும் பயங்கரமான கொள்ளை நோய், கொரோனா என்று சொல்கிற நோய், லட்சக்கணக்கான ஜனங்கள் மறைத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் 4 லட்சம் பேர் உலகம் எங்களும் மறைத்திருக்கிறார்கள். அநேகர் தொழில்களை இழந்திருக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய வருமான பெறக்கூடிய வழிகளை இழந்திருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் சோர்வு வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கலங்காதே, திகையாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார். இப்ப எலியாவை நாங்கள் பார்க்கிறோம், அவன் என்ன செய்தான்? சாப்பிட்டான். சாப்பிட்ட பிறகு என்ன செய்கிறான்? 40 நாட்கள் அவன் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, பலன் இல்லாதவனுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்து தொடர்ந்து 40 நாள் அவன் நடந்து போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எழுந்திரு, போஜனம் பண்ணு, பிரயாண தூரம் வெகு தூரம் என்று சொல்றார். எழுந்திருந்து புசித்து குடித்த அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் அவன் நடந்தான். இரவும் பகலும் 40 நாள் நடப்பதற்கு தேவன் பலத்தை கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே அந்த எலியாவை பலப்படுத்தின தேவன் நம்மையும் பலப்படுத்த அவர் தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிற நேரம், விழுந்து போயிருக்கிற நேரத்திலே நாங்கள் நினைக்கக்கூடாது, இது நம்முடைய கடைசி காலம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படினாலே நாங்கள் ஆண்டவரை பலத்தை கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சங்கீதம் 46 சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லப்படும். தேவன் நமக்கு பலனாயிருக்கிறார், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால் நம்ம பார்த்தோம், நம்மை பலப்படுத்துகிற தேவன் முதலாவதாக. God who gives us strength, first of all.
ஆண்டவர் நமக்கு கடத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அதுபடினாலே நாங்கள் பார்க்கிறோம், பேதுருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தார். பேதுரு சோர்ந்து போன மனிதனாக இருந்தான். எந்த நேரத்திலே ஆண்டவரை இயேசுவை 3 முறை அறியேன் என்று சொல்லி மறுதளித்த மனிதனாயிருந்தான். பலன் இழந்தவனாய் சோர்ந்து போயிருந்தான். ஆனால் பிறகு அவனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவன் பலன் அடைந்தான். அவன் திடப்படுத்தப்பட்டான். ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியத்தை செய்தவனாக இருந்தான். அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பேதுரு சோர்ந்து போனவனாக இருந்தான். இதோடு ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு போனவர்களோடு நாம் விழுந்து போயிடுவோம் என்று கூட அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அவனை பலப்படுத்தி நாங்கள் பார்க்கிறோம். அந்த 10 நாட்கள் அவர்கள் அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஜெபத்தின் பிறகு அவன் பலனடைந்தவனாக கர்த்தருடைய காரியத்தை மிகவும் உறுதியாக செய்கிற மனிதனான். அதுபடினாலே தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த எலியாவை பலப்படுத்துகிற தேவன், பேதுருவை பலப்படுத்துகிற தேவன் இன்று உன்னையும் என்னையும் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக நாங்கள் பார்க்க போகிறோம், அவர் நம்மை திடப்படுத்துகிற தேவன். First of all, He gives us strength. Secondly, God who encourages us. God always wants to encourage us when we are in weaknesses. அநேக நேரங்களிலே நாங்கள் சோர்ந்து போகிற நேரத்திலே எங்களை ஆண்டவர் திடப்படுத்துகிற தேவனாய், பலப்படுத்துகிற தேவன், திடப்படுத்துகிற தேவனாய். 1 சாமுவேல் 23 அதிகாரம் 16வது வசனம். 1 Samuel chapter 23 and verse 16. அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தானிடத்துக்கு போய் தேவன் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டு பிடிக்கவும் மாட்டாது, நீர் இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன், இப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுல் அறிந்திருக்கிறார் என்றான். 1 சாமுவேல் 23 அதிகாரம் 16வது வசனம் சொல்லப்படுகிறது, தேவனுக்குள் திடப்படுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. 1 Samuel chapter 23 and verse 16, it says, and strengthen his hand in God. ஆண்டவர் எங்களை திடப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் என்று பார்த்தோம். இப்பொழுது எங்களை திடப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் எங்களை திடப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். சோர்ந்து போய் விழுந்து போய் கிடக்கிற நேரத்திலே, பலன் இல்லாமல் குன்றி போயிருக்கிற நேரத்திலே, வாழ்க்கை எப்படி அமையும் என்று சொல்லி, இந்த கொரோனாவுக்கு பிறகு தொழில்களை இழந்து விட்டோமே, எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே, என்னுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே தேவன் எங்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அதே போல எங்களை திடப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த சமூகத்தில் இந்த சமயத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த சவுல் ராஜாவுக்கு பயந்து இந்த தாவீது என்ன செய்தான், அங்கே குகைக்குள்ளே, கானகத்திலே குகைக்குள்ளே அவன் தங்கி இருந்தான். அவனை சுற்றிலுமாக சவுலுடைய படைகள் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது இவனுக்கு ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. அந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், தேவன் தன்னை திடப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாவுடைய சம்பவம், யோசுவா ஆண்டவர் சொன்னார், திடன்கொள் என்று சொன்னார், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். முதலாவதாக ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அடுத்தபடியாக எங்களை திடப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாங்கள் சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் அவர் எங்களுக்கு பலத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். இனி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்,
எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை அமைக்கப் போகிறோம் என்று சொல்லி நினைக்கின்ற நேரத்தில் எலியாவின் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்பொழுது அவன் என்ன செய்ய ஒரு கட்டத்தில் அவனுடைய சொந்த சிந்தனையை அவன் அங்கே வெளிப்படுத்தினான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்ற ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய ஜனங்கள் தங்களுக்காக வழிகளை அமைத்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய சுய திட்டங்களை அவர்கள் வகுக்கிறார்கள், சுய திட்டப்படி எல்லாத்தையும் செய்து நாங்கள் வெற்றி கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, ஆண்டவர் எங்களுக்கு என்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஆண்டவரினாலே தான் நாங்கள் வாசிக்கிறோம். ஏசாயா 55வது அதிகாரத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 55 நாங்கள் வாசிக்கிறோம். ஒரு வசனம் இருக்கிறது, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிற வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவர் எங்களுக்கு எப்பொழுதும் உயர்ந்த வழிகளை வைத்திருக்கிறார். God has always higher plans for us. எங்களுக்கு உயர்வான வழிகளை, மனிதனுடைய வழிகள் அது இல்லாமல் போகக்கூடும். மனிதன் போன்ற திட்டங்கள் அது வாய்க்காமல் போகும். எதியாவும் அப்படித்தான் நினைத்தான். நான் இனி ஜெசப்பேலிருந்து தப்ப முடியாது, எனக்கு ஒரு வழியை நான் செய்து நான் மடிந்து போனால் நல்ல வழிகள். ஆண்டவர் சொன்னார், அப்படி இல்லை எலியாவே, உனக்கென்று நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். இனி போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. நீ செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்காக மகிமைப்படுத்துவதற்காக. இப்படி நீ சாவது என்று சொல்லி திட்டம் போடுறாய், அது உன்னுடைய திட்டம். ஆனால் என்னுடைய திட்டம், I have a plan for you, Elijah என்று ஆண்டவர் சொன்னார். நமக்கு நாங்கள் பார்க்கிறோம், அநேக நேரங்களில் நம்முடைய திட்டங்களுக்கு பின்னாலே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வழியை நாங்கள் அமைத்துக் கொண்டுகிறோம். ஆனால் அந்த வழிகள் சில நேரங்களில் சரிவர அமைய மாட்டாது. வேதவசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள். நாங்கள் நினைக்கிறபடி ஆண்டவர் நினைப்பதல்ல. எங்களுக்காக மகத்தான காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பூமியை 6வது வசனம் 9வது வசனம் சொல்றது, பூமியை பார்க்கிற வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிய முடியாது. அப்படியாக ஆண்டவருடைய திட்டங்கள் உயர்வானதாக இருக்கிறது. அந்த திட்டங்கள் எவை என்பதை நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த திட்டங்களை நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், என் வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய வழி மகத்தான வழியாக எலியாவுடைய வாழ்க்கையிலே தேவன் மகத்தான ஒரு காரியத்தை வைத்திருந்தார். தாவீதின் வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை வைத்திருந்தார். ஆனபடினாலே ஆண்டவர் எலியாவுக்கு போஷணத்தை சாப்பாடை கொடுத்து சோர்ந்து போயிருந்தவர்களுக்கு தேவதூதன் வந்து அவனை தொட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த எலியாவை தொட்ட ஆண்டவர் எங்களையும் என்று தொட அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனபடினாலே இந்த காரியம் முதலாவதாக நாங்கள் பார்த்தோம், நம்மை திடப்படுத்துகிற தேவன். இரண்டாவதாக நம்மை திடப்படுத்துகிற தேவன். அடுத்தபடியாக நாங்கள் பார்க்க போகிறோம், அவர் எங்களை ஆதரிக்கிற தேவன். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆமென். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். எதிராளிகள் நம்மை சூழ்ந்து கொண்டார்கள், நமக்கு கெடுதி செய்கிறவர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள், நம்மை எரிச்சல் அடைகிறவர்கள் நமக்கு சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதை நாங்கள் பார்க்கிறோம். அநேக மனிதன் நல்லா இருந்தால் அவனுக்கு எதிராக சூரியத்தை செய்கிறார்கள், கொடுமையை செய்கிறார்கள். இப்படியாக மனிதன் பெரிய பாரிய பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதே போல சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கும் பிரச்சனை வந்து அவன் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அவனை அந்த குகைக்குள்ள இருந்து அவனுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்? திரும்ப வாசிக்க அந்த வசனத்தை. சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள்,
கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது யார்? ஆபத்து நேரத்தில் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பவர் யார்? இங்க நாங்கள் பார்க்கிறோம், அந்த தாவீது ராஜா என்ன செய்தான்? அவன் பெரிய அந்த ஆபத்தான கட்டத்தில் இருந்தான். சுற்றிலும் அவனை சுற்றிலும் அங்கே குகைக்குள்ளே ஜலப்பிரளயம் இருந்தது. அவனுக்கு எங்கும் போக முடியாது, அவனை வளைத்துக் கொண்டார்கள். அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்றான். 16வது வசனம், உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் என்னை தூக்கிவிட்டார். ஆண்டவரிடத்திலே ஆதரவை கேட்டான், அவரை தூக்கிவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன், அடுத்தபடியாக நம்மை திடப்படுத்துகிற தேவன், அடுத்தபடியாக நமக்கு ஆதரவு அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து தூக்கிவிட்டார். சாமியில் 22:17 நாங்கள் பார்க்கிறோம். அவன் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் அவனை கை நீட்டி தூக்கிவிட்டார். இன்றும் கூட தேவன் நம்மை தூக்கிவிட வல்லவராயிருக்கிறார். நமக்கு பலத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மை திடப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், நம்மை ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆனபடினாலே இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களுடைய சுய சிந்தனைகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் தூக்கி இருக்கணும், எங்களுடைய சுய திட்டங்கள் அவர் பக்கத்தில் எழுந்துவிட்டு எங்களை பலப்படுத்துகிற தேவனை நோக்கி நாங்கள் பார்ப்போமாக, எங்களை திடப்படுத்துகிற தேவனை நோக்கி பார்ப்போமாக, எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற தேவனை நோக்கி நாங்கள் பார்ப்போமாக. இந்த காலை வேளையிலையும் தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தை பார்ப்போம். இந்த காலை வேளையிலே இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததான எங்களுடைய தலைமை போதகர் பாஸ்டர் மத்தாயிஸ் அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சொல்லுவதற்கு எடுத்து கூறுவதற்கு இப்படியான சந்தர்ப்பங்களை கொடுத்ததற்காக this time I want to express my sincere thanks to our superintendent Prince Matthias for opening such a wonderful opportunities to preach the word of God through this program. And I also want to thank the Shanakar this time for encouraging me to give this program. Hallelujah. தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்க போகிறோம். எங்களை பலப்படுத்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களை திடப்படுத்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறார். ஹalleluya. எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதவசனம் சொல்றது இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 28 சங்கீதம் இந்த மத்தேயு 28:19 நாங்கள் பார்க்கிறோம். 28:20 நாங்கள் பார்க்கிறோம். இது உலகத்தின் முடிவு வரையில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த காலை பதிலே நாங்கள் எப்படியாப்பட்ட தேவனை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். எங்களுக்கு பலத்தை கொடுக்கிற தேவன், எங்களுக்கு திடப்படுத்துகிற தேவன், எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற தேவனை நாங்கள் இந்த காலை பதிலே நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை துதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாருமாக எழும்பி இந்த நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தை துதித்து அவரை ஸ்தோத்தரிப்போமாக. பரிசுத்தமான தேவனை இந்த காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறீர், எங்களை திடப்படுத்துகிற தேவனாயிருக்கிறீர், எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற தேவனாயிருக்கிறோம். மனிதர்கள் கைவிடுகிற நேரத்தில் எல்லாம் எங்களை பலப்படுத்துகிற நியமத்தில் எங்களை பலப்படுத்துகிற தேவனாய், சோர்ந்து போற நேரத்தில் எங்களை திடப்படுத்துகிற தேவன். அந்த ஏலியாவை கானகத்திலே போஷித்து 40 நாட்கள் தொடர்ந்து நம்முடைய பணியை செய்வதற்கு நீர் கிருபை கொடுத்து அவ்வளமாக இந்த நாளிலேயும் தேவ தூதர்கள் இப்படியான பிரச்சனை மத்தியில் ஒவ்வொருவரையும் தொடுபடியாக ஜெபிக்கிறோம். நாளிலே கர்த்தாவே உம்முடைய கிருபைக்காக, அளவில்லாத கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.